வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, கண்டுகொள்ளாமல் இருக்காதீங்க. சல்மான் கான் தங்கையின் கணவருக்கு 2 அறுவை சிகிச்சை. இணையதளத்தில் வைரலாகும் புகைப்படம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஹிந்தி திரையுலகின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவர் என அழைக்கப்படுவதுதான் சல்மான் கான். இவருக்கென்று இந்தியா முழுவதும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. பல வருடங்களாக நடித்து வரும் அவர் இப்போது எனர்ஜி குறையாமல் திரைத்துறையில் வருவதை ரசிகர்கள் உற்சாகத்தோடு வரவேற்கிறாங்க. அவரது நடிப்பில் கடைசியாக வெளிவான சிக்கந்தர் திரைப்படம் பெரிய தோல்வி சந்தித்தது. அவன் ரசிகர்களுக்கு பெரிய ஷாக்காகி கொடுத்ததுன்னே சொல்லலாம். ஹிந்தியில் முதல் படத்திலே நடித்து கடந்த 1988ஆம் ஆண்டு திரையுலகிற்கு அறிமுகமான சல்மான் கான் 90களில் மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வந்தார். அவருக்கு போட்டியாக ஷாருக்கான், கீர்த்தி ரோஷன் உள்ளிட்ட பலருமே சமகாலத்தில் இருந்தாலும் இப்போது வரை நிலைத்து நிற்கும் சல்மான் கானுக்கு இன்று வரை பலர் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அவரது எனர்ஜி ஸ்டைல் பார்க்கும்போது ரசிகர்கள் ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க என்றுனே சொல்லலாம். சல்மான் கானுக்கு இப்போது 57 வயதாகிறது. ஆனால் இன்று வரை திருமணம் செய்து கொள்ளவில்லை. இருப்பினும் ஐஸ்வர்யா ராயை காதலித்து அந்த காதல் பிரிவில் முடிந்தது. அந்த பிரேப்புக்கு சல்மான் கானே காரணம். டாக்ஸிக்காக ஐஸ்வர்யாவிடம் அவர் நடந்து கொண்டார் என்று ஒரு தகவல்கள் பல வருடங்களாக உண்டு. அந்த காதல் பிரேக்கப்புக்கு பிறகு பலருடன் இணைந்து சல்மான் கான் பேசப்பட்டாலும் அவருக்கு பெண்கள் மத்தியில் இன்னும் ஒரு கிரஷ் இருக்கிறது. சல்மான் கானுக்கு கடந்த சில வருடங்களாகவே ஹிட் படங்கள் எதுவுமே கிடையாது. முருகதாஸ் இயக்கத்தில் நடித்த சிக்கந்தர் படத்தை ரொம்பவே அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் படம் படுதோல்வியை சந்தித்தது. படத்துடைய மேக்கிங், திரைக்கதை என எதிலுமே புதிதாக இல்லை. அரைத்தமாகவே அரைத்து வைத்திருக்கிறாங்க என்று ரசிகர்கள் அந்த படத்தை கடுமையாக விமர்சனம் செய்தாங்க எனதும் நினைவுக்கு வந்தது. இந்த நிலையில் சல்மான் கானுக்கு அர்பிதா என்ற சகோதரி இருக்கிறாங்க. சகோதரி மீது அதீத பாசம் உடைய சல்மான் கான் அர்பிதா நடிகர் ஆயுஷ் சர்மாவை காதலித்தாங்க. அந்த காதலுக்கு சல்மான் கான் பச்சை கொடி காண்பித்து 2 பேருக்குமே திருமணம் நடத்தி வைத்தாங்க. ஆயுஷ் சர்மா இதுவரை 3 படங்கள் நடித்திருக்கிறாங்க. அவரும் பெரிய நடிகராக ஒரு ரவுண்டு வருவாங்க என்று பாலிவுட்டில் கூறப்பட்டது. இந்த நிலையில் ஆயுஷ் சர்மாவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. கடந்த 2 வருடங்களாகவே முதுகு வலியால் அவதிப்பட்ட அந்த அவருக்கு தற்போது 2 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவமனையில் நலமோடு ஓய்வெடுத்து வருகிறார். இது குறித்து அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 6 பேக் வைத்திருப்பது மட்டுமே ஆரோக்கியம் இல்லை, உடலுக்கு இருப்பதை கவனிக்க வேண்டும் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் நான் இப்போது புரிந்து கொண்டிருக்கிறேன். உடலில் எங்கேயாவது வலி வந்தால் உடனடியாக அது சரி செய்வதற்கு வழியை பார்க்க வேண்டும். அதை கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டாம். பெட்ரோஸ்டில் இருக்கிறாங்க. எனது மனைவி அபிதா நான் வெக்ஸாமில் இருப்பது போல பார்த்துக்கொள்கிறேன் என்று பதிவிட்டிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.